ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பால் பாயசம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பால் பாயசம் செய்கிறதுக்காக 1/2 லிட்ரு பால் எடுத்து காய்ச்சி ஆற வச்சுருக்கோம். 1/4 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். 3 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கோம். 100 கிராம் சேமியா எடுத்து வச்சுருக்கோம். இது கூடவே 10 முந்திரி, 10 கருப்பு திராட்சை, 10 வெள்ளை திராட்சை, ஒரு 5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம். ஏற்கனவே நாங்கள் 100 கிராம் ஜவ்வரிசி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். 5 நிமிஷம் ஊறினா போதும், அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை. இப்போ பாயசம் செய்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. ஏற்கனவே நம்ம காமிச்ச 3 ஸ்பூன் நெய்யை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்துக்கலாம். நாங்கள் நெய் சேர்க்கும் போது பாத்திரம் ரொம்ப சூடாயிடுச்சு. நீங்கள் செய்யும்போது சிம்மில் வச்சு செஞ்சுக்கோங்க. முந்திரி பருப்பு திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. இது கூடவே ஏற்கனவே ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த ஏலக்காவும் சேமியாவும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சேமியா சேர்த்தாச்சு. நல்லா கலரி விட்டுக்கலாம். சேமியா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்தாச்சு. நம்ம இது கூடவே நம்ம சர்க்கரை சேர்த்து சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பால் நமக்கு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே பாலை கொதிக்க வச்சு தான் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சர்க்கரை நல்லா கரையிட்டோம். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு சேமியா பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இறக்கிடலாம். நெய் சேர்க்கும் போது பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சேமியா பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.